எதிர்வரும் ஜூலை 1 முதல் அமுலாகும் வகையில் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் குறித்து செய்திகள் தொடர்பில் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர விளக்கம் அளித்துள்ளார். பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளதாவது, குறித்த வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு வரி கொள்கையை எளிமைப்படுத்தும் நோக்கில் இதுவரை காலமும் அறவிடப்பட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி வேட் மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகிய இரண்டையும் ஒன்றிணைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி இதுவரை காலமும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து அறவிடப்பட்ட 18% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் 2.5 சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகியன எதிர்வரும் ஜூலை மாதம் 1 முதல் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியுடன் இணைக்கப்பட்டு 20.5% அறவிடப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இருப்பினும் அந்த மாதத்திலிருந்து சமூக பாதுகாப்பு வரி அறவிடப்பட மாட்டாது என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இனிவரும் காலங்களில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக வரி என 2 வகை வரிகள் தனித்தனியாக அறவிடப்பட மாட்டாது என்று பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் ஆரம்ப சுகாதார சேவை பிரிவை மேம்படுத்தவும் அதனை செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் பலப்படுத்துவதற்கும் ரஷ்யா தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என ரஷ்ய குடியரசின் சுகாதார அமைச்சர் மிகைல் முராஸ்கோ உறுதியளித்துள்ளார். 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு வருகை தந்த அவர் நேற்றைய தினம் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சில் அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜெயதிஸ் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியிருந்த போதே இவ்விடயங்களை குறிப்பிட்டார். கலந்துரையாடலில் ரஷ்ய குடியரசின் சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்யா தனது நாட்டில் ஆரம்ப சுகாதார சேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதோடு நோய்களை துல்லியமாக கண்டறிய நவீன தொழில்நுட்பங்களை வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறது. குறிப்பாக விவசாய மற்றும் நகர்ப்புற மக்களிடையே காணப்படும் 42 வகையான நோய்களை அடையாளம் காணவும், ஆய்வக சேவைகள் மற்றும் சிறுவர் நோய்களை கண்டறியவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீன உபகரண தொகுதிகள் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த தொழில்நுட்ப அனுபவங்களை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் இந்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கை மருத்துவர்களுக்கு உயர் மருத்துவ பயிற்சிகளை வழங்க ரஷ்யா முன்வந்துள்ளதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான மருந்து விநியோக சங்கிலியை மேலும் வலுப்படுத்த தான் விரும்புவதோடு இலங்கையில் நிலவும் எரிசக்தி உள்ளிட்ட நெருக்கடி நிலைமைகளை சமாளிக்க ரஷ்யா தனது நட்பு கரம் நீட்டவும் தயாராக உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே புதிய புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை மேற்கொள்வதன் மூலம் இத்திட்டங்களை வினைத்திறனுடன் முன்னெடுக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்தோடு ரஷ்யாவின் இத்தகைய நவீன சிகிச்சை முறைகள் மற்றும் தொழில்நுட்ப கட்டமைப்பு குறித்து நேரில் ஆராய இலங்கை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அவர் உத்தியோகபூர்வ அழைப்பையும் விடுத்திருந்தார். இந்த சந்திப்பில் சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் அன்சக் விஜயமுனி, ரஷ்ய தூதுவர் லெவான் ஜகாரியன் மற்றும் அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதியை நிலைநாட்டும் முறைமையை மீறி நீதித்துறையின் பிரதான ஊடக பேச்சாளராக ஜனாதிபதி மாறியுள்ளார். ஜனாதிபதியின் இந்த செயற்பாடானது நாட்டின் அரசியல் சுதந்திரம், ஜனநாயக உரிமை, நீதித்துறை செயல்முறை மற்றும் ஜனநாயக கட்டமைப்புக்கு விடுக்கப்பட்டுள்ள பாரிய அச்சுறுத்தலாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். நேற்று திங்கட்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து இதனை தெரிவித்த அவர் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 நிறுவனங்களுக்கு இடையிலான அதிகார சமநிலை மற்றும் கட்டுப்பாடு சரியாக பேணப்படுவதன் மூலம் ஜனநாயகத்தை பலப்படுத்த முடியும். இருப்பினும் நாட்டின் ஜனாதிபதி தற்போது நீதித்துறை செயற்பாடுகள் குறித்து எதிர்வு கூறல்களை முன்வைப்பதன் மூலமும் நீதித்துறையின் செயற்பாடுகள் குறித்து ஒரு பிரதான ஊடக பேச்சாளராக, வர்ணனையாளராக மற்றும் செய்திகளை உருவாக்குபவராக செயற்படுகின்றார். இது நீதித்துறையை அவமதிப்பதோடு ஜனநாயக செயல்முறையை மீறி நீதித்துறையின் சுதந்திரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். බලතල ආරක්ෂා කර හොඳ ජීවන මට්ටමකින් යුත් ජන ජීවිතයක් රටේ ලක්ෂ 220ට උදා කර දෙන්න. பாராளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உரையாற்றினார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இலங்கை தமிழன், அடக்கப்பட்ட தமிழன் என்ற ஒரு தமிழ் குரலாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக கதைக்க வேண்டிய விடயம் இந்த மின்சார தடை. அது வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் மின்சாரம் என்பது வழங்கப்படுவது இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அண்மைய தினங்களில் நான் நெடுந்தீவு அல்லது டெல்ஃபிக்கு பயணித்த போது அங்கே பாதிக்கு பாதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை. ஒரு கிழமையில் கிட்டத்தட்ட 7 நாட்களில் 5 நாட்கள் மின்சாரம் இல்லை. ஸோ இந்த தீவு பகுதிகளில் நீங்கள் கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்கள் சொல்லுறோம். கச்சதீவை மட்டுமில்லை, ஜாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே எப்போது எங்களுக்கு தீவு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்படும்.
பாராளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கான நேரத்தில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உரையாற்றினார். முக்கிய பிரச்சினை தொடர்பாக நான் இந்த பாராளுமன்றத்திலே பேச விரும்புகிறேன். விசேஷமாக உங்களுக்கு தெரியும், மலையக மக்கள் 200 வருடங்களுக்கு முன்பு தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட மக்கள். இந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அச்சாணியாக இருக்கும் மக்கள். ஆனால் இந்த நாட்டிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு அநீதிகள் பல இழைக்கப்பட்டதை நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே 1975ஆம் ஆண்டு பிரித்தானிக்கு சொந்தமான காணிகள் அரசுடைமையாக்கப்பட்டது. அதன் பின்பு அந்த காணிகள் ஜேஇடிபி மற்றும் SLS-PC போன்ற நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. அதன் பின்பு 1992ஆம் ஆண்டு இந்த காணிகள் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருந்தது. அன்று தொடக்கம் கிட்டத்தட்ட 23 பெருந்தோட்ட கம்பெனிகள் 400க்கும் மேற்பட்ட பெருந்தோட்ட தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்திருந்தார்கள். அன்று தொடக்கம் இன்று வரை கிட்டத்தட்ட 34 வருடங்களாக மலையக மக்கள் தங்களுடைய காணி உரிமையை தொடர்ச்சியாக அவர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். விசேடமாக உங்களுக்கு தெரியும், மலையக மக்கள் தோட்டப்புறங்களிலே லயன் காம்பராக்களிலே தான் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களுடைய இந்த லயன் காம்பிராக்கள் போதுமானதாக இல்லை. ஒரு லயன் காம்பிராக்களிலே 2-3 குடும்பங்கள் வாழுகின்ற நிலைமை காணப்படுகிறது. அவ்வாறான நேரத்திலே அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அதேபோல் அந்த குடும்பங்கள் வசிப்பதற்கும் சுகாதார முறையில் வசிப்பதற்கும் பாராளுமன்றத்தில் இன்று கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உரையாற்றினார். என்னுடைய கேள்விக்கு போக முதல் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய இலங்கையிலே உள்ள பிரதான கட்சி என்றதின் அடிப்படையிலே வரலாற்று சாதனை படைத்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலாவது இந்த பாராளுமன்றத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு மக்களோடும் தமிழ்நாடு அரசோடும் ஈழத்தமிழருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்திற்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உரையாற்றினார். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய ஃபுட் சிட்டி சம்பந்தமான தலைப்புகளுக்குள் மிக முக்கியமாக தமிழ்நாட்டிலே நடைபெற்று முடிந்திருக்கின்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஒரு நடிகராக இருந்த நண்பர் விஜய் அவர்கள் ஒரு பாரிய வெற்றியை அந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறார். ஈழத்தமிழர்கள் சார்பாக இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் பாரிய வெற்றியை உருவாக்கிய சகோதரர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புகுமுக அரசியல் கட்சியாக புரட்சிகர அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் இன்னும் தெளிவும் திடமும் மிகுந்ததாய் தங்கள் அரசியல் பயணம் தொடர ஈழத்தின் உறவுகள் சார்பில் எங்களின் உடனிருப்பும் உறுதுணையும் என்றென்றும் உங்களோடு இருக்கும் என்ற நம்பிக்கையையும், ஈழத்தமிழர்கள் உங்களுடைய வெற்றியை சாதகமான தன்மையில் தங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கிறார்கள் என்பதையும் இலங்கையினுடைய இந்த உயர்ந்த சபையினூடாக நான் நண்பர் சகோதரர் விஜய் அவர்களுக்கு இந்த இடத்திலே பரிமாறிக்கொள்ளுகின்றேன். குறிப்பாக எனக்கு முன்னர் பேசிய பிரதி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல மலையகத்திலே ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய காவத்தையில் நீலகாமம் தோட்டத்திலே இராணுவத்திலிருந்து விலகிய கூலிக்காக அமர்த்தப்பட்ட காடையர்களால் அங்கிருந்த தோட்டத்தினுடைய ஒரு பெண் உட்பட 2 பேர் மிக மோசமாக தாக்கப்பட்டார்கள். இந்த நாட்டிலே அரசாங்கங்கள் மாறி வருகின்ற பொழுதெல்லாம் பல தலைவர்கள் மாறுகின்றார்கள். ஆனால் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, மலையகத்தில் இருக்கிற மக்கள் தங்களுக்கென்று சொந்த நிலம் இல்லை. அந்த சொந்த நிலத்திலே ஒரு சின்ன கொட்டிலை போடுவதற்கு கூட அவர்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை இல்லை என்பதைத்தான் இந்த நாட்டினுடைய அந்த நீலகாமம் இடத்திலே நடைபெற்ற தோட்டத்திலே நடைபெற்ற விடயம் இன்று சர்வதேச சமூகத்தினுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சமூக வலைத்தளங்கள்
பாராளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்கான நேரத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உரையாற்றினார். ஆனா ரோமிலக்கம் 1 ஆம், ரோமிலக்கம் 2 ஆம் கொடுத்துள்ளது. ரோமிலக்கம் 3 அலங்கார மீன் வளர்ப்பு நிலையங்கள் 3, நன்னீரால் மீன் வளர்ப்பு நிலையங்கள் 3, உவர்நீரால் மீன் வளர்ப்பு நிலையங்கள் 1, நன்னீர் மீன் வளர்ப்பு நிலையங்கள் 10. 4வது கேள்வி, ரோமிலக்கம் 4 நன்னீர் மீன் வளர்ப்புக்கு தேவையான மீன் குஞ்சுகள் வழங்கும் திறன் போதுமானதாக இல்லை. நன்னீர் மீன் வளர்ப்புக்கு தேவைப்படும் மொத்த மீன் விரலை குஞ்சுகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ 480 மில்லியன் தேவைப்படுகின்றது. கடந்த ஒரு ஆண்டில் எங்கள் மீன் வளர்ப்பு நிலையங்கள் மீன்வள சங்கங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மீன் குஞ்சு வளர்ப்பு நிலையங்கள் மற்றும் தனியார் மீன் குஞ்சு வளர்ப்பு நிலையங்கள் மொத்தமாக 67 மில்லியன் மீன் விரலி குஞ்சுகள் மட்டுமே வழங்கியுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் மீன்வள சங்கங்களையும் தனியார் மீன் குஞ்சு வளர்ப்பு நிலையங்களையும் இனப்பெருக்க மையங்களாக மேம்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெலிக்கடு சிறையில் தண்டனை அனுபவித்து வந்த கைதி ஒருவர் திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைதி சிறையிலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் அதிகாரிகளின் பெருமுயற்சிக்கு பின் அவரை மீண்டும் பிடித்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கைதியின் குடும்ப உறவினர்கள் சிறை அதிகாரிகள் அவரை கொடூரமாக தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். வெலிக்கடு சிறையில் போதைப்பொருள் குற்றச்சாட்டின் பேரில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதி ஒருவர் நேற்று முன்தினம் பிற்பகல் சிறையில் உள்ள விளையாட்டு மைதானத்தை சுத்தம் செய்வதற்காக அதிகாரிகளால் அழைத்து செல்லப்பட்டார். இந்நிலையிலேயே கைதி தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தப்பிச் சென்ற கைதியை உடனடியாக பின்தொடர்ந்த சிறை அதிகாரிகள் பெரும் முயற்சிக்கு பின் பொரள பகுதியில் வைத்து கைது செய்தனர். அப்போது கைதிக்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலே மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு கைதி மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிறிது நேரத்திலேயே மற்றொரு சம்பவம் நிகழ்ந்ததாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கான காரணம் இன்னும் வெளிவராத நிலையில் இந்த சம்பவத்திற்கு பிறகு கடுமையாக நோய்வாய்ப்பட்டதாக கூறப்படும் கைதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையிலேயே சிறை கைதி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பொரள பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய ஓஷத சஞ்சீவ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் சுமார் 110 மில்லிகிராம் போதைப் பொருள் வைத்திருந்ததாக அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அந்த 5000 ரூபாய் அபராதத்தை செலுத்த தவறியதால் அவருக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்படும் தன்சல்களை பதிவு செய்யும் பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக மட்டங்களில் இப்பதிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அந்த சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகொட தெரிவித்துள்ளார். தன்சல்களை நடத்துவது தொடர்பான விசேட வழிகாட்டுதல்களை சுகாதார அமைச்சு தற்போது வெளியிட்டுள்ளதாகவும் இதுகுறித்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் வினவி மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 3 பீடங்களின் மாநாயக்க தேரர்களின் ஆலோசனைக்கமைய எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின்படி மே 30ஆம் தேதி விசாக் பௌர்ணமி தினம் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு 12 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர்களில் 12 வயதுக்குட்பட்ட 2 சிறுவர்களும் அடங்குவதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் பிரஷிலா சமரவீர கொழும்பு மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களிலேயே குறித்த 2 சிறுவர்களின் மரணங்களும் பதிவாகியதாக தெரிவித்தார். இதற்கிடையில் இந்த ஆண்டில் இதுவரையில் 25,846 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பெய்யும் மழையினால் சுற்றியுள்ள சூழலில் உருவாகும் கொசுக்கள் எளிதில் இனப்பெருக்கம் செய்வதால் டெங்கு கொசுக்களின் பரவல் அதிகரித்து வருவதாகவும் அதற்கேற்ப டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாகவும் வைத்தியர் பிரஷிலா சமரவீர மேலும் தெரிவித்தார். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தனது கடல் எல்லைக்குள் 3 ஈரான் ஏவுகணைகளை இடைமறித்ததாக தெரிவித்துள்ளது. மேலும் இடம்பெற்ற தாக்குதல்களை தொடர்ந்து துபாய் மற்றும் ஷார்ஜாவுக்கான விமானங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஃபுஜேரா எண்ணெய் துறைமுகம் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தால் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை மீட்புக் குழுக்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் முக்கிய எண்ணெய் துறைமுகமான
ஃபுஜேராவை தாக்கியதில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஃபுஜேரா எண்ணெய் துறைமுகம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் மிகப்பெரிய துறைமுகம் மற்றும் எண்ணெய் சேமிப்பு கிடங்காகும். போர் நிறுத்தம் வருவதற்கு முன்பு இதுவும் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு இலக்காகியது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் பாதுகாப்பு படைகள் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த தாக்குதல் குறித்து ஈரான் அரசு எந்த தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் நேற்று முழுமையாக நிறைவு பெற்றன. இதைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெற்றியாளர்களின் விவரங்கள் முழுமையாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் கட்சியாக இருந்த திமுக 73 ஆசனங்களை பெற்று எதிர்க்கட்சியாகியுள்ளது. இது தவிர திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளார். கொளத்தூரில் போட்டியிட்ட தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். இந்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 53 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 1 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக மட்டும் 59 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மறுபக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்ட பாமக கட்சி 4 தொகுதிகளிலும், பாஜக 1 தொகுதிகளிலும், அனைத்து இந்திய அம்மா முன்னேற்ற கழகம் கட்சி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளையும், திமுக 24.19% வாக்குகளையும், அதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் மோதல்களுக்கும் தங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத நிலையில் ஒர்மோஸ் நீரிணையில் சிக்கியுள்ள தங்கள் நாட்டு கப்பல்களை விடுவிக்க உதவுவதற்கு உலக நாடுகள் விடுத்த கோரிக்கையை ஏற்றுள்ள அமெரிக்கா மேற்படி போரில் நடுநிலையுடன் செயற்படும் நாடுகளின் கப்பல்களை பாதுகாப்பாக அந்த நீரிணையிலிருந்து வெளியேற்ற முன்வந்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நாடுகள் மற்றும் கப்பல்கள் மத்திய கிழக்கில் தற்போது இடம்பெறும் நிகழ்வுகளில் எந்த வகையிலும் சம்பந்தப்படாதவை. அவை வெறும் அப்பாவி வழிபோக்கர்கள் மட்டுமே. அந்த நாடுகள், நிறுவனங்கள் மற்றும் மக்களின் நலன் கருதி இந்த தடை செய்யப்பட்ட நீர்ப்பாதையிலிருந்து அவர்களின் கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்ற அமெரிக்கா வழிகாட்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் போட்டியின் 47வது போட்டி நேற்று நடைபெற்றது. மும்பையில் வங்கடே மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டி லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையில் இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட்டது. முதலில் துடுப்படுத்த ஆடிய லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 228 ஓட்டங்களை பெற்று 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. நிக்கோலஸ் பூரான் 63 ஓட்டங்களையும், மிச்சல் மார்ஷ் 44 ஓட்டங்களையும், ஹிமாத் சிங் 40 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 229 ஓட்டங்களை பெற வேண்டி ஆடுகளத்திற்கு நுழைந்த மும்பை இந்தியன்ஸ் அணி 18.4 ஓவர்களில் 229 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்தது. மும்பை இந்தியன்ஸ் அணி சார்பில் ரோஹித் சர்மா 84 ஓட்டங்களையும், ரயன் ரிக்கில்டன் 83 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. Carved it over point.